தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெங்கும் இவரை பற்றியதான் இப்பொழுது பேச்சு. வேறு யாராக இருக்க முடியும்? இயக்குனர் திரு வெற்றிமாறன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். உங்கள்கிட்ட நான் தனியாக கேள்வி கேட்கலாம்னு தான் வந்தேன் நான். ஆனால் நீங்கள் நிறையவே சொல்ல வேணும்னு ஆசைப்படுறீங்க. அதை சொல்லுங்க. நான் கேட்குற கேள்வி அதுக்குள்ள இல்லைன்னா நான் திரும்ப கேட்குறேன். இல்லை, நீங்கள் கேள்வி கேளுங்க, அதுக்கப்புறம் சொல்லிடுறேன். ஈஸியர். நிச்சயமாக. முதலிலே இந்த முயற்சி நாங்கள் எடுத்த பொழுது பல்வேறுபட்ட கேள்விகள் எங்களுக்கு வந்தது. அதன் அடிப்படையில் ஒரு தென்னிந்திய சினிமா துறையின் அந்த வரலாற்று வழியே வந்த நீங்கள் இந்த குறும்படங்களை எப்படி பார்க்கிறீர்கள்? மிக நேரடியான அந்த பார்வையை எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். டு பி ஃப்ராங்க், இப்போ கொடுத்துருக்க விருதுகள் வந்து இங்கே இருக்கிற படங்களை தரவரிசைப்படுத்தி தான் கொடுத்துருக்கோம். இது உண்மையிலேயே ஒரு ஒரு உலக தரத்தில் இருக்கா, நாம் உண்மையிலேயே பார்த்து பிரமிக்கிற மாதிரி இருக்கான்னா இல்லை. அதுக்கான இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு படம் அப்படின்றது தான் உண்மை. முயற்சிகள் இருக்குது. இது என்னென்னா, சினிமா வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஆர்ட். இது வந்து எல்லாமும் சேர்ந்தது. அதில் வந்து காமர்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, அதோடு சேர்ந்து ஆர்ட்டும் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து சினிமா. இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒன்று வரணும்னா அதுக்கு நிறைய பயிற்சி வேணும், எக்ஸ்போஷர் வேணும் முதல்ல. அண்டு உலக சினிமா நிறைய பார்க்குறதும் அதுக்கான தேடலும், அப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். சினிமா ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும், பணம் வேணும், நிறைய இருக்கணும். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கும்போது தொடர்ந்து பண்ணுறதுக்கான சூழல் உருவாகும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது அவங்களுக்கு ஒரு குறிப்பாக இப்போ நீங்கள் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது, இப்போ ஈழத்தமிழர்கள் தான் இதில் பங்கேற்கணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கான இது ஒரு பெரிய குறை தான் இருக்குது. இப்போது எங்கே போனாலும் வந்து ஈழம் சார்ந்த படங்களை ஏன் பண்ணுறதில்ல அப்படின்ற கேள்விகள் இப்போ எங்களுக்கு முன்வைக்கப்படுது. அது வந்து ஈழத்தமிழர்கள் பண்ணுறது வந்து நாங்கள் பண்ணுறத விட இன்னும் சரியாக இருக்கும். அப்போ அவங்க தான் வந்து அதை செய்யணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதே மாதிரி கரண் கேட்டதுக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, எல்லாருக்கிட்டையுமே ஒரு கதை இருக்குது. அத்தனை இயக்குநர்கிட்டையும் வந்து இந்த வழியை நாம் வந்து ஒரு படமாக்கி சொல்லிடணுன்ற ஒரு 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 பெரிய கனவு இருக்குது. எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குது. ஆனால் யாருமே வந்து அந்த படத்துக்கு ஃபண்ட் பண்ண தயாராக இல்லை. அதுதான் பெரிய குறை. அப்படி ஒரு படத்துக்கு ஃபண்ட் பண்ணுறதுக்கு எந்த இடத்துலையுமே ஹாலிவுட் ஸ்டுடியோஸ்லேருந்து சின்ன தமிழ்நாட்டில் இருக்க சின்ன ப்ரொடியூசர்ஸ் வரை, ஈழத்தில் இருக்கிற அல்லது ஈழத்திலிருந்து வந்த தயாரிப்பாளர்கள் வரை யாரும் வந்து இந்த மாதிரி படங்களை பண்ண தயாராக இல்லை. அதுதான் வந்து தட் இஸ் த பிட்டர் ட்ரூத். ஸோ எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. அதை சரியாக செய்யறதுக்கான எல்லா சூழலும் வரணும். அப்புறம் இந்தியாவுக்குள்ளே வந்து அது சென்சர் பண்ணுறதுல இருக்கிற சிக்கல்கள் எல்லாமும் சேர்ந்து இருக்குது. அதை மீறி அதை நம்ம பண்ணணும்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்தால் கண்டிப்பாக அப்படி ஒரு படம் பண்ணலாம். அண்ட் ஃபார் த ஃபில்ம் மேக்கர்ஸ், இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிமில் எடுத்திருக்கவங்க அனுப்பியிருக்கவங்களுக்கான இது நாங்கள் பார்த்த இந்த 6 படங்களில் வச்சு நான் சொல்கிறேன். சினிமா வந்து எப்போதுமே வந்து இட் இஸ் 2 திங்ஸ். நாம் எதை சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம் அப்படின்றது. இதில் வந்து ஓரளவுக்கு எதை சொல்கிறோம் அப்படின்றதுல வந்து ஒரு கிளாரிட்டி இருக்குது. எப்படி சொல்கிறோன்றதுக்கு வந்து இன்னும் பயிற்சி வேணும் அப்படின்ற மாதிரி தோணுது. குறிப்பாக வந்து பெர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் சவுண்ட் ஆர் கேமராவில் வந்து நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. 1-2 படங்களில் தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்கிற மாதிரியான நல்ல ஒர்க் இருக்குது. மற்றபடி வந்து இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான, இன்னும் நாம் தியரிட்டிக்கலாக நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற மாதிரியானது தான் இருக்குது. இது பெரிய அண்ட் இட்ஸ் எ ப்ராசஸ். எல்லாருமே கற்றுக்கலாம். அது அதே நேரத்தில் நான் இந்த இடத்துல இருந்து சொல்கிறதால எனக்கு சினிமா முழுமையாக தெரியும் அப்படின்றது கிடையாது. எல்லாருமே கற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. சினிமாவை பொறுத்தவரை எல்லாருமே மாணவர்கள் தான். பாலுமகேந்திரா சார் கடைசி வரைக்கும் தன்னை ஒரு சினிமா மாணவன் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டாரு. அவர்கிட்ட இருந்து வர்றதாலேயோ என்னவோ எப்போதுமே நாம் எல்லாருமே சினிமாவுக்கு மாணவர்கள் தான். சினிமா எல்லாரும் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு படமும் நம்ம இந்த பார்த்த 6 படங்கள்லேருந்து நம்ம எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருப்போம். ஸோ அப்படி
ஒரு இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். ஃபில்ம் மேக்கிங்கிறது அதுதான். ஸோ தொடர்ந்து இந்த பயிற்சியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பெட்டரான ஃபில்ம்ஸ் பண்ண முடியும். இங்கே இப்போ நம்ம பார்த்ததை தாண்டி அத்தனை பேருமே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பொட்டென்ஷியல் இருக்கிறவங்க தான். அதுக்கான முயற்சி நமக்கு எப்போதுமே இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்வேன்.